அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பற்றி பார்ப்போம். ஹஜ்ருல் அஸ்வத் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் பாருங்க, இதுதான் ஹஜ்ருல் அஸ்வத் கல். இதோட பொருள் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு கருப்பு கல். இதுதான் இதோடைய பொருள். இது வந்து கருஞ்சிவப்பு நிறத்துல இருந்தது, இப்போ இருக்கு. அளவு பார்த்தீங்கன்னா அரை வட்ட வடிவம் உள்ள இது 6 அங்குல உயரமும் 8 அங்குலமும் உடையது. பொதுவாக ஒரு கல் அப்படின்னா நம்முடைய மூளைக்கு என்ன எட்டும் அப்படின்னா, நம்முடைய சிந்தனைக்கு என்ன எட்டும்னா கல்லை கொண்டு அடிப்போம்னு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் கூடாது. ஒரு கல், ஒரு பாறை, அதோடைய தன்மை, ஒரு பொருளை நம்ம டக்குன்னு யோசிக்கிறப்போ அதோடைய தன்மை தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்படி பார்க்குறப்போ ஒரு கல் அப்படின்னா அதோடைய தன்மை வந்து கடினமானது. இப்போ இப்போ ஒரு தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு கல்லாக இருந்தால் என்ன செய்யும்? மூழ்கிடும். ஏன்னா அது கனமான பொருள். ஆனால் அல்லாஹ் தாலா வந்து அதை எப்படி படைச்சிருக்கான்னா, அந்த கல் வந்து தண்ணியில் போட்டால் மிதக்கும் தன்மை உண்டு. கல் மிதக்கும். அல்லாஹ் நாடுனா கல் மிதக்கும். இது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து வானத்துல இருந்து கொண்டு வந்த கல். அவங்க கொண்டு வரப்போ இது வந்து பாலை விட வெண்மையா இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பால் அப்படின்னாலே பொதுவாக வெண்மை தான். அப்போ அதை விட வெண்மையா இருந்துச்சுன்னா பாலை விட அதிகமான வெண்மையை கொண்டதா இருந்ததுன்னு யார் சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் செய்யற பாவத்தால இந்த கல்லோட கலர் வந்து கருப்பு நிறமா மாறிடுச்சு. பாலோடைய கலர்ல இருந்து இந்த அளவுக்கு நம்ம மாத்திருக்கோம் அப்படின்னா ஆதமுடைய மக்கள் பாவம் அவ்வளவு இருக்கு. இதுவும் ஒரு நபி சொன்ன ஹதீஸ் தான். ஆதாரம் வந்து திருமிதி. இந்த கல் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ஒளி வீசக்கூடிய கல்லா இருந்தது. அது ஒளி பாய்ந்த இடம் எல்லாமே வந்து புனித பூமி, ஹரம் அப்படின்னு நபிக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நிர்ணயிச்சாங்க. பின்னர் ஒரு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்துல ஏற்பட்ட வெள்ளத்துல வந்து இது வந்து அபு ஹுபைஸ் மலையில் வந்து வச்சு பாதுகாக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து காபாவை கட்டும் பொழுது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து அந்த கல்லை வந்து அடையாளம் காட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த காபாவோட தென்கிழக்கு ஒரு மூலையில வந்து பொருத்தினாங்க. இது வந்து காபாவை தவாப் செய்யறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், தொடங்குற இடமா இருக்கு. பனு ஜர்ஹம் கூட்டத்தார் வந்து மக்காவை காலி செய்யற நேரத்துல இந்த கல்லை வந்து ஜம்சம் கிணத்துக்குள்ள போட்டு புதைச்சிட்டு போயிட்டாங்க. பின்னர் காலத்துல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் ஜம்ஜம் கிணற்றை தோண்டும் போது இதை கண்டுபிடிச்சு எடுத்து காபாவில் அதற்குரிய மூலையில இதை பதிச்சாங்க. நபியோட 35வது வயதுல தான் வந்து காபா வந்து புனரமைக்கப்பட்டது. அந்த சமயத்துல இந்த கல்லை எடுத்து வைக்கிற பாக்கியம் வந்து நம்ம நாயகத்துக்கு கிடைச்சிச்சு. ஹிஜ்ரி 64ல ஏற்பட்ட நெருப்பால இது 3 துண்டா உடஞ்சிடுச்சு. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இதை வெள்ளி கம்பியால பிணைத்து, அதாவது ஒன்று சேர்த்து அதை கூட அதற்குண்டான இடத்துல அதை பதிச்சாங்க. இதோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த கல்லை வந்து முத்தமிட்டிருக்காங்க. நேரடியாகவும் முத்தமிட்டிருக்காங்க. தன்னுடைய வாகனமான ஒட்டகத்தின் மேல் இருந்தவாறு அவங்களுடைய கைத்தடியை கொண்டு ஒரு முனைய கைத்தடி வந்து அவர் நபியோட கையிலையும், இன்னொரு முனையை வந்து அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுடைய முனையிலையும் பட்டு, அந்த நுனி பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த கைத்தடியோட நுனி வந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்ட இடத்த நபி வந்து முத்தமிட்டிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்து நாள் அப்போ இந்த கல்லுக்கு 2 கண்களும் ஒரு நாவும் அல்லாஹ் தஆலா தருவான். எதுக்காகனா, என்னை யாரெல்லாம் முத்தமிட்டாங்க அப்படின்ற அடையாளம் காமிக்கிறதுக்காக இந்த கல்லுக்கு வந்து அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை தருவான். ஹாஜிகள் வந்து இந்த முத்தமிடுவதை வந்து சுன்னத்து. ஆனா அதுக்காக அதிகமான கூட்டம் இருக்கிற சமயத்துல மற்றவங்களை தள்ளிட்டு இவங்க முண்டி அடிச்சு கொண்டு மற்றவங்களையும் சிரமப்படுத்தி ஒரு நன்மையை
நன்மை இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. அது தப்பு, அது செய்யாதீங்க. அது கூட்ட நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த பக்கம் கையை மட்டும் காட்டி அதை முத்தமிடுவது சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து ஹஜ்ருல் அஸ்வத்தை பற்றி பார்த்தோம். வரக்கூடிய நாட்களில் மகாமே இப்ராஹிம், ஜம்சம் தண்ணீர், இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.